ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து நேற்று இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியது, நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் எடிட் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மார்கழி 9வது நாள் எப்படி வந்து நான் என்ன கோலம் போட்டேன், என்ன பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நாம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி லாங் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலது வரதான் செய்யும். எல்லா விஷயங்கள்லேயுமே பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதனால் நம்ம எதை எடுத்துக்கிறோம், எதை விடுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால் லைஃபுமே அந்த மாதிரி தான். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போது நம்ம அதில் இருக்கிற நல்ல கருத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத கருத்தை வந்து நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிடணும். நம்ம வந்து அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து அது திருப்பி ஒரு மைனஸாக மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், ஒரு சில விஷயங்களை நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்க கிடையவே கிடையாது. நாமளுமே வந்து நிறைய தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை இல்லையா? சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். டெய்லியுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாமல் போயிடுது. அதாவது கொஞ்சம் லேட் ஆகுது, 5:30க்கு மேலே ஆகிடுது விளக்கேற்றுறதுக்கு. அதுக்கு காரணம் வந்து எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் கோலம் போட்டு கலர் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. ப்ளஸ் வந்து சாரீ கட்டுறோம் இல்லையா, டெய்லியுமே சாரீ கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எப்படியாவது நம்ம சீக்கிரமாக விளக்கேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக சுடிதாரே போட்டுட்டு அப்படியே வந்து கடகடன்னு கோலம் போட்டுட்டு நம்ம சிம்பிளாக ஒரு கம்பி கோலம் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து சுற்றி ஒரு பார்டர் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து விளக்கேற்றிடணும் அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தா வேறு மாதிரி, சரி எப்பவும் போல் ரங்கோலியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிராயிங் மாதிரி தான் வரைஞ்சிருந்தேன். ஃப்ளவர்ஸும் லீஃப்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தேன். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு கலர் கொடுக்குறேன் இல்லையா, அந்த கலர் பார்த்திங்கன்னா பாதி வந்து ஸ்கை ப்ளூவாக மாறி இருக்கும். அது ஏன்னா இந்த கலர் வந்து இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்திங்களா, இதோடு வந்து அப்படி இல்லை தீர்ந்து போயிடுச்சு. சுற்றி நான் கவரையும் தேடி பார்க்குறேன், அது ஃபுல்லாகவே தீர்ந்துருச்சு. அதனால் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூவை கொடுத்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு அதுவே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அதனால் எது கிடைக்குதோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்து கலர் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுட்டேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் கலர் வந்து பிளாக் கலர்லேயே ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப கொஞ்சம் கோலத்தை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து பிளாக் கலர் பார்டரே நான் இப்போலாம் வந்து கொடுக்குறேன். இந்த பிங்க் கலர் ஃப்ளாஸும் அதுக்கப்புறமா வந்து க்ரீன் கலரில் லீவ்ஸ் அப்படியே போட்டிருந்தேன். எப்போவுமே லைட்டும் டார்க்கு கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம அடிக்கும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அந்த கோலத்தை வந்து தூக்கி கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த 2 கலர் வந்து நான் கலர் இது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கை ப்ளூவே நான் வந்து அடிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு என்னோடய பிளானே வந்து ஃபுல்லாக இந்த டார்க்கு கலரை அடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கம்பி கோலம் மாதிரி போட்டுட்டு சுற்றி வந்து நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒரு பார்டர் மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானே பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கம்பி கோலம் நான் போடக்கூடாதுன்னே வந்து இந்த மாதிரி கலரும் தீர்ந்துருச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஐடியா வந்தது. அப்படியே டக்குன்னு வந்து இந்த கோலத்தையும் போட்டாச்சு. நான் இன்றைக்கி நினச்ச மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே விளக்கி ஏற்றிட்டேன். முன்னாடி நாள் போட்ட கோலம் வந்து அழிக்கிறதுக்கு சுத்தமாக மனசே வரமாட்டேங்குது. அவ்வளோ நல்லா அப்படியே அச்சடித்த மாதிரி அப்படியே இருக்கிறதுனால நமக்கு அதை தொடப்பை வச்சு பெருக்கிறதுக்கு சுத்தமாக மனசே வரல. சரி, வேறு வழியே இல்லை, டெய்லியுமே நம்ம அழைச்சிட்டு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை மனசே இல்லாமல் தான் வந்து அதை அழிக்க வேண்டியதாக இருக்குது. கோலம் போடுற எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெய்லியும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஒரு கோலத்தை போடுவோம். அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். அது அழிஞ்சிட்டா கூட நமக்கு மனசு ஒரு மாதிரி இதுவாகிடும். ஆனால் அது அழியாத பட்சத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளாம் அழிக்கும்போது நம்ம தானே போட்டு நம்மளே அழிக்கிறோமேன்ற மாதிரி இருக்கும். என்னோடய வாசலில் வந்து சுத்தமாக கோலம் அழியவே அழியாது. படிக்கட்டில் போட்டதும் அழியாது, துளசி மாடத்துக்கிட்ட போட்டதும் அழியவே அழியாது. குட்டி பசங்க தான் இருக்காங்க, பட் அவங்க அழிக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நீட்டாக அதில் தாண்டி தான் போவாங்க. அது பழகிட்டதுனால அவங்களுக்கும் வந்து சொல்லி அதுக்கப்புறமா அவங்களும் பழகிட்டாங்க. என் பையனை பார்த்துட்டு பொண்ணும் வந்து அதே மாதிரி பழகிட்டா. அந்த மாதிரி கோலத்தை கலைக்கிறது மட்டும் அவள் பண்ணவே மாட்டாள் எப்போவுமே. எங்கள் வீடுன்னு கிடையாது,
யார் வீட்டுக்கு போனாலுமே ஒரு கோலம் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே கால் வச்சு போகவே மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக வந்து அதில் தாண்டியே போயிடுவாங்க. நிறைய பேரும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய குழந்தைங்க வந்து வாசலில் அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த நிலைவாசலில் அது எல்லாத்தையும் அழிக்கிறது, அப்புறமா கோலம் போட்டிருந்தா அதை அழிக்கிறது, பூ இருந்தால் அதை பிச்சு போட்டுறது, செடி பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அந்த வகையில் என் பசங்களை வந்து நான் ஓரளவுக்கு நான் சொல்லிக்கலாம், ஓகே எந்த ஒரு அந்தளவுக்கு சேட்டை பண்ணாமல் தான் இருப்பாங்க, ஓரளவுக்கு அவங்கள வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணும். இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து ஃப்யூச்சர்லேயும் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சேட்டையை ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்னாலையும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைட் கலரில் வந்து ஃபஸ்ட்டு லீஃப்க்கெலாம் கொடுத்துட்டு டார்க் வந்து சும்மா லைட்டாக பார்டர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன். ரொம்ப ஒரு நைட் வியூ மாதிரி ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட், அந்த கலர்ஸு. இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது கோலம். நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் வந்து தனித்தனியாக வரையும் இல்லையா, பெருசு பெருசாக அந்த மாதிரி வரையும் போது ரொம்ப கலர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கலரும் வந்து அதிகமாக தீர்ந்து போகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை போட்டுட்டு இதில் ஒரு கலர் அடிச்சுட்டா அந்த ஒரு கலரோட வந்து நமக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து நம்ம நுணுக்கமாக ஒரு பேர்டு வரைஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் ரொம்ப அழகாக வந்து நமக்கு அது செட் ஆகிடுது. கலர் மாவும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இதுக்கு ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பாதி காசு வந்து இந்த கலர் மாவுக்கே தான் போயிடும். நிறைய கலர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ நம்ம பெருசாக கோலம் போடும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய தீர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதம் இதுக்கான செலவு வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ எப்போவுமே வாங்கிடுறது. வீக்லி ஒன்ஸ் கூட வாங்க மாட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எந்தெந்த கலர் வந்து காலியாகுதோ, நம்ம இப்போ ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா நிறைய வந்து இப்போது க்ரீன் கலரில் நிறைய போடுறோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் காலி ஆகிடும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கடையில் போயிட்டு நம்ம அந்த க்ரீன் கலர் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒரு 60 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இந்த மந்த்து ஃபுல்லாக இப்படி தான் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீட்டில் சொல்லிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து இந்த மாதிரி என்ன தான் நம்ம பக்காவாக எல்லா கலர்ஸும் வாங்கி வச்சாலும் ஒவ்வொரு நாள் நம்ம போடுற கலருக்கு, அதாவது கோலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அந்த கலர்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தீர்ந்து போயிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃப்ளார் வந்து வரைய தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ நான் அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சமாக அந்த மாவு அப்படியே போட்டுட்டு அப்படி ஃப்ளவர் மாதிரி கையிலேயே வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் மாவு போட்டுட்டு நல்லா பெருசாக அந்த ஃப்ளவர் மாதிரி இழுத்து விடலாம். கையிலேயே வந்து அந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து இந்த மாதிரி டபுள் கலர்ஸும் கொடுக்கலாம். இன்னும் வந்து 2 கலர் ஆட் பண்ணியும் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வரையறது வந்து வராது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் கோலம் வந்து சூப்பராக இருக்கும். எத்தனை கலர்ஸில் நம்ம வந்து இந்த கோலம் போட்டாலும் கடைசியாக அந்த பார்டர் பார்த்திங்கன்னா பிளாக்ல கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு நுணுக்கமாக ஒரு பிக்சரையும் நல்லா அழகாக எடுத்து காட்டும். எனக்கு வந்து பர்சனலாக இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக இருந்தது. அதுவே வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் வந்து கம்பி கோலம் தான் போடணும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து கம்பி கோலம் போட்டுருணும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுமே யூடியூப் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகிடுச்சா, எனக்கு வந்து ஆயிடுச்சு பட் வந்து மணி வரலை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமைன்றது வேணும். கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும், ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு விஷயம், ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து வீடியோ போகும், ஒரு சில நேரம் வீடியோ போகாது. ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுடைய உழைப்பு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது வந்து அது உண்மையான ஒரு விஷயம். அதனால் வந்து நம்மளோட வேலையை நம்ம
செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஒரு சில நேரம் வந்து கோவம் வரும், அதாவது ஐயோ போலியே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாகும். அந்த மாதிரிலாம் தோணும்போது நம்ம வந்து அது மேலே வந்து ரொம்ப இதுவாகாமல் நம்மளோட வேலையை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் வந்து நமக்கு வரும்போது எது நமக்கு எந்த நேரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை படித்தவங்களுக்கு தெரியாதா? ஸோ அது பாட்டுக்கு நடக்கிறது நடக்கும், நம்மளுடைய வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ யூடியூப் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது அதை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. இன்னொன்று வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ரீச் ஆகுறோன்னும் போது அந்த இடத்துல நிறைய நெகட்டிவிட்டி வந்து நமக்கு குவியும் ஃபஸ்ட்டு. அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த நெகட்டிவிட்டி வந்தால் தான் நம்ம அதிலேருந்து தட்டி பாசிட்டிவாக அந்த விஷயத்துக்குள்ளே நுழைய முடியும். நெகட்டிவிட்டியை உடச்சி தான் நம்ம பாசிட்டிவிட்டியை கொண்டு வர முடியும் அப்படின்றத எல்லாருமே நம்பணும். இதுதான் வந்து உண்மையும் கூட. அதனால் வந்து நெகட்டிவாக நமக்கு நிறைய விஷயம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து யோசிக்கவே கூடாது. நம்மளோட வேலையை கரெக்டாக நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னும் போது அதில் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம வந்து கைவிட்டுறவே கூடாது. இதுதான் என்னோட பர்சனலான ஒரு விஷயம். அதனால் பொறுமையாக உங்களோட வேலையோ உங்களோட வீடியோஸை வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து அது ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். எப்போவுமே வந்து நம்ம வாசலில் என்ன போடுறனோ அதே மாதிரி தான் வந்து ஒரே தீமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி மாடத்துக்கிட்டேயும் அதுக்கப்புறம் படிக்கட்டுலேயும் வந்து நான் போட்டுருவேன். எப்போவுமே அந்த மாதிரி தான். ஏன்னா தனித்தனியாக யோசிக்க முடியாது. குட்டி குட்டி கோலம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நுணுக்கமாக ஒரு டிசைனும் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் மேக்ஸிமம் அதில் என்ன ஃப்ளார்ஸ் போடுறேனோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுருவேன். அது வந்து பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இன்றைக்கி போட்ட கோலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கோலத்துக்கான மார்க் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழகாக வந்து எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த துளசி மாடத்தில் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த துளசி மாடம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த துளசி மாடம் வந்து எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரி கார்டனில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800 rupees. ஸோ 700க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக, அதாவது நானே தூக்கி வைக்கிற அளவுக்கு தான் வெயிட் இருந்துச்சு. பட் வெயிட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம தூக்குற அளவுக்கு தான் இருக்குது கரெக்டாக. ரொம்ப பெருசாக வந்து நம்ம பின்னாடி அழகாக வந்து நம்ம கட்டியிருக்கோம் வீடு கட்டும்போதே அந்த இடத்துல. இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது அந்த இடத்தையும் வந்து அழகாக நான் பெயிண்ட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி வந்து பெயிண்ட்லேயே பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த வந்து அப்படியே ஒரு மங்களகரமாக அந்த இடமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ பூஜை மட்டும் விளக்கேற்றுறது மட்டும் இங்கே வந்து பண்ண போகிறேன். அந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து தண்ணி மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு செடியை அந்த இடத்துல அப்படியே வளர்த்துருவோம். ஏன்னா அது வந்து எடுக்கவும் எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மார்கழி கிளீனிங்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடமும் வந்து கை வச்சோம் அப்படின்னா பயங்கரமாக லேட் ஆகும். ஒவ்வொரு வேலையும் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஹெவியாக. அதனால் வந்து கொஞ்சம் அப்படி கோலமும் போடுறதுனால கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படி டயர்ட்லாம் குறைஞ்சிது அப்படின்னா அழகாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். கிச்சன்லேருந்து எல்லா கப்போர்டும் வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒவ்வொரு வீடியோவாக வந்து நான் அதிலே ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக கோலம் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு கோலமும் வந்து நீங்கள் நைட்டே யோசித்து வச்சுருப்பீங்களா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ சர்க்கிள் போடுறோமா ஸ்டார் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே கலர் வந்து பண்ணிட வேண்டியதுதான். இந்த கோலம் கூட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கிராஸ் கொஞ்சம் கீழே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால ஃபைனலாக வந்து அந்த டச்சப் ஒர்க்கையும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக காலையில் வந்து ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உங்களோட டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.